அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th to 12th உள்ள தமிழில் உள்ள ஆசிரியர் மற்றும் இயற்பெயர் சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 1 to 5th வரைக்கும் 50 கொஷின் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ 51வது கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷினை புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் யார்னா கல்யாண்ஜி. அவருடைய இயற்பெயர் கல்யாணசுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் கல்யாண்ஜி. அவருடைய இயற்பெயர் யார்னா கல்யாணசுந்தரனார். அடுத்து பன்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்? பன்மொழி புலவர் என்று சொன்ன சிறப்பு பெயர் யாருக்குன்னா அப்பாத்துரையார். பன்மொழி தேவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பன்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா அப்பாத்துரை. அதுவே பன்மொழி தேவர்னு கூட சொல்லுவாங்க. மொழிஞாரி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவநேய பாவனார். மொழிஞாரி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவநேய பாவனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி எனும் குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் உடையவர் யாருன்னா அதிவீரமா பாண்டியார். சீவலமாறன் என்று பட்டப்பெயர் உடையவர் யாருன்னா அதிவீரமா பாண்டியர். அடுத்தது தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர்னா செய்குதம்பி பாவலர். சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர்னா செய்குதம்பி பாவலர். சதாவதானி என்று பாராட்டப்பட்ட யாருன்னா செய்குதம்பி பாவலர். அடுத்த கொஸ்டின் 61. கமலாயன் அவர்களின் இயற்பெயர் என்ன? குணசேகரன். கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் வே. குணசேகரன். மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் ஞானப்பிரகாசம். மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் ஞானப்பிரகாசம். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் பெற்றவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். கோப்பரகேசரி, திருவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்டவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். அடுத்த கொஷின் முகமது ராபி என்பது இவரது முதற் பெயராகும். நாகூர் ரூமி. முகமது ராபி நாகூர் ரூமி. அடுத்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெசுகி என்பது இவரது இயற்பெயராகும். வீரமாமுனிவர். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெசுகி என்பது இவரது இயற்பெயராகும். வீரமாமுனிவர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும்புலவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அதாவது புலமை கதிரவன் என்று சிறப்பு பெயர் பெற்ற யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்கள் எழுதியவர் யாருன்னா சிவராமலிங்கம். பானுச்சந்திரன், அரூப் சிவராமன், சிசின்னு முடியுது பாருங்க. பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற புனைப்பெயர்கள் எழுதியவர் யாருன்னா சிவராமலிங்கம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று சிறப்பு பெயர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவார்னா அண்ணாமலையார். இது அடிக்கடி கேட்குற கொஷின்னு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னா அண்ணாமலையார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவார்னா சி.வை. தாமோதரன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவார்னா சி.வை. தாமோதரன். ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர்கள்னா பாரதியார். ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் பாரதியார். செந்தமிழ் செம்மல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஜி.யு. போப். செந்தமிழ் செம்மல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் ஜி.யு. போப். பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? பிரபஞ்சனுடைய இயற்பெயர்னா வைத்திலிங்கம். பிரபஞ்சனின் இயற்பெயர் என்னன்னா வைத்திலிங்கம். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்ற சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால
திருக்குற்றால கோவில் வித்துவான் என்ற சிறப்பு பட்டப்பெயர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கரதாச சுவாமிகள். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னா பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய சிறப்பு பெயர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசர் குருதேவ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சாகுல் அமிது என்பது இவரது இயற்பெயராகும். இன்குலாப். வசனடை கைவந்த வள்ளலார் என போற்றப்படுவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசனநடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்டவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனாரால் போற்றப்பட்டவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். கலைஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா நா. முத்துசாமி. அதே போல் மொழிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். சரிங்களா? கலைஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா நா. முத்துசாமி. வே. மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் யாருன்னா சி. மணி. வே. மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் யாருன்னா சி. மணி. அவருடைய இயற்பெயர் சி. பழனிசாமி. சுவாமி வேதாச்சலம் என்பது இவரது இயற்பெயராகும். மறைமலையடிகள். சுவாமி வேதாச்சலம் என்பது இவருடைய பெயராகும்னா மறைமலையடிகள். கவிஞாயிறு என்னும் அடைமொழிகள் அழைக்கப்பட்டவர் தாராபாரதி. சரிங்களா? அடுத்தது, தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் இயற்றப்பட்டவர் யாருன்னா வாசு. பா. மாணிக்கம். தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாருன்னா வாசு மாணிக்கம். தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாருன்னா வாசு. பா. மாணிக்கம். அடுத்தது, மகோபாத்தியாயா, திராவிட வித்யாயா பூஷணம், தாட்சிணாத்ய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர் யாருன்னா உ.வே.சா. மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாட்சிணாத்ய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர் உ.வே.சா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.